சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினாவில் 39 கோடி ரூபாயில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் உலகம் என்ற பெயரில் அருங்காட்சியகத்துடன் கூடிய புதிய நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கலைஞர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. முதலில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிட கல்வெட்டு மற்றும் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக காங்கிரஸ் சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு கே.வி. தங்கபாலு, திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசர், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு எம். கிருஷ்ணசாமி மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.